ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. எடப்பாடி கே பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம், இதன் பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கா? அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வேஸ் சாலையில் அவரது இல்லத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சரியாக 7:10 மணிக்கு உள்ளே சென்றவரை சந்திப்பு பேசியிருக்கார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. இந்த சந்திப்பு முடிந்து வெளியே வருவதற்குள் நயினார் நாகேந்திரன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறினார். வெளியே வரும்போது செய்தியாளருடைய கேள்வி எழுப்பிய போது எதையும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார். இருப்பினும் இந்த சந்திப்பு அரசியல் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் மகா சிவராத்திரியொட்டி கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேற்றைய தினத்தில் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அதே போன்ற மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். எனவே இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவமாக காணப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் பல கட்சிகள் இணையலாம் என்று கூறி வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட சமீபத்தில் பேசும்போது தேமுதிகவை எங்கள் கூட்டணி இணைப்பதற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசி வருகிறார் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தான் நேற்றைய தினத்தில் இந்த சந்திப்பு, அதாவது மகாசிவராத்திரி நேற்று நிகழ்வில் எல் முருகன் பிரேமலதா விஜயகாந்துடன் பேசியிருக்கிறார். அதே போன்று வேலுமணி பேசியிருக்கிறார். தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் அவர்களுக்கு எண்ணிக்கை இல்லை தொகுதியும், அதே போன்று ராஜேஷ் வாசி கொடுத்தால் கூட்டணி என்ற முறை தான் அவர் தொடர்ந்து அதிமுக கூட்டணி சரி திமுக கூட்டணி பேசுகிறார்கள். திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் இருந்தது. அவர்களுக்கு எதிர்பார்த்த எண்ணிக்கையில் கிடைக்குமா, ஒற்றை இலக்கத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதிமுக தொடர்ந்து பேசி வருகிறது. கடந்த தேர்தலே கூட்டணியில் இருந்தார்கள். எனவே தொடர்ந்து பேசி வரும் நிலையில் இவர்களுக்கு இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கையில் தொகுதி ஒதுக்கவும், அதே போன்று ராஜேஷ் பாட்டிற்கும் மத்திய பாஜக அரசு மூலம் மத்தியில் உள்ள பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவுடன் ஒப்புதல் பெற்றதாக கூறப்படுகிறது. வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய தேர்தல் பரப்புரை கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் தேமுதிக இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கான அழைப்புதல், அதாவது இந்த மாநாட்டில் தேமுதிக கலந்து கொள்வதற்காக அழைப்புதல் கூட தயாராகி வருகிறது. ஓரிரு நாட்களில் நேரடியில், அதாவது பாஜக அதிமுக நேரில் சென்று பிரேமலாவை சந்தித்து அழைப்புதல் கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. முருகேசன், இப்போ மார்ச் 1ஆம் தேதி மோடி தமிழகம் வரக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக தேமுதிக இணைப்பு தொடர்பான விஷயங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போதே தேமுதிக இணைமா அப்படின்ற கேள்வி இருந்தது. அப்போது அவர்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த சூழலில் தான் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரதமர் வரும் நிகழ்வில் தமிழக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் புதிய பல கட்சிகள் வரலாம் என்று தொடர்ந்து முன்வைத்து கருத்துக்கள் கூறினார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பலமுறை இந்த கருத்தை கூறி வந்திருக்கிறார். இந்த சூழலில் தான் நேற்றைய சந்திப்பு, அதாவது பிரேமலதா விஜயகாந்த், எல் முருகன், வேலுமணி ஆகியோர் சந்திப்பு அரசியலில் முக்கியத்துவமாக கருதப்பட்ட சூழலில் இன்றைய தினமே எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கார் எல் முருகனும் நயினார் நாகேந்திரனும். எனவே வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரை கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான அழைப்புதல் கொடுப்பதற்காக பாஜகவும் சரி, பாஜக தலைவரும் அதிமுக தலைவரும் சேர்ந்தே சென்று பிரேமலதா விஜயகாந்தை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக சென்று அவர்களை சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.
ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.